வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கிடைக்கும். அது இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேன். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அது இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் நிறைய நாலேஜ் வந்து பர்சனல் ஃபைனான்சிங் சம்மந்தமான நாலேஜஸ் வந்து கற்றுப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பர்சனல் ஃபைனான்சிங்கில் முக்கியமான விஷயங்கள் 4 ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் பேசிக்காக வந்து எல்லாருமே நம்ம காமனாக வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட். நம்ம எல்லாருமே வந்து பேங்க்கில் வச்சுருப்போம். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ன்றது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட். ஸோ டிமேட் அக்கௌண்ட்றது வந்து இன்வெஸ்டிங் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கம்பல்சரி வந்து டிமேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இன்கேஸ் நீங்கள் 15 இயர்ஸ் பிலோ அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்டோ இல்லை கார்டியனோ பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் 18 இயர்ஸ் எப்போ அட்டன் பண்ணுறீங்களோ அப்போ உங்களோட டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்களே வந்து உங்களோட ஓனாக வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் இல்லை பிஎஃப் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் ஒரு சேலரி பர்சன் அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் வந்து பிஎஃப் பிடிச்சாங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் மற்றபடி பிபிஎஃப் ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை நான் சேலரி பர்சன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பிபிஎஃப் அப்படின்றது என்னென்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை விட சேவிங்ஸில் உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் விட அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். இது உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்லேயோ இல்லைனா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு முக்கியமான ஒரு கட்டத்துலேயோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ இந்த 3 அக்கௌண்ட் வந்து கம்பல்சரி நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து மூவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. இந்த அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் ரெகுலராக வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக சேஞ்ச் பண்ணும்போது அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப ஒரு சின்ன விஷயம், அது உங்களை வச்சோ இல்லை என்ன வச்சோ சொல்லும்போது அந்த விஷயம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் ஒரு காமன் பர்சன் மாதிரி வச்சு சொல்கிறேன். ஒரு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவங்களோட ஒய்ஃப் வந்து இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் லைஃப்பை நல்லா லீட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்களோட பர்சனல் ஃபைனான்சிங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அவங்களோட ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் வந்து ஃபினான்ஷியலாக பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேலைக்காக வெளியே போகும்போது என்ன ஆகுதுன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட் ஆகிறதுனால அவர் இறக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படுது. ஸோ இப்படி அவர் இறக்கக்கூடிய சூழ்நிலைனால அவங்களோட டோட்டல் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்து அதிகமாகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அவங்களோட அக்கௌண்ட் பாஸ்வேர்ட்ஸ் இது எல்லாமே தெரியாமல் போகுது. அது இல்லாமல் அவர் எங்கெங்கே அக்கௌண்ட் வச்சுருக்காரு, ஸோ அவர் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து தெரியாமல் போன காரணத்தினால அவங்க வீடு வந்து இன்னும் ஃபைனான்ஷியல் க்ரைசிஸில் வந்து விடுற சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அவங்க ஒய்ஃப் இல்லாமல் அவங்க குழந்தைங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள், அதே மாதிரி வந்து நிறைய பசங்க அவங்க பேரண்ட்ஸ்க்காகவோ இல்லை அவங்களுக்காகவோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி சேர்த்து வச்சு ஏதோ ஒரு தப்பான விஷயத்தினால தப்பான விஷயன்றத விட எதிர்பாராத விஷயத்தினால நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ்னால அவங்க இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு, நம்மளை விட்டு தவறி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சன் யார் இருக்காங்க அவங்கன்னா, இப்போ பசங்கன்னா அவங்க அப்பா அம்மா இல்லை அவங்களுடைய கார்டியன்ஸ், அப்படியும் இல்லை ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபு இல்லை பேரண்ட்ஸு. ஸோ இது மாதிரியான யார் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கீங்களோ, அதாவது நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ அவங்கக்கிட்ட இந்த பாஸ்வேர்டை பற்றின டீட்டெயில்ஸும் நீங்கள் எங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதிலேருந்து அமௌண்ட் எப்படி நீங்கள் வெளியே எடுக்க முடியும், ஸோ இது மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்கக்கிட்ட உட்காந்து பர்சனலாக பேசுங்க. நீங்கள் ஒவ்வொரு முறை பாஸ்வேர்டு மாற்றும் போதும் அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த விஷயத்த பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து தெரிய வரும். ஒரு சில நேரத்தில் வந்து அவங்களால அந்த பாஸ்வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது ரெகுலராக மாற்றும் போது. அப்போ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காமன் பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. அந்த காமன் பாஸ்வேர்டு எதுக்கு வைக்கணும்னு சொல்லிடுறேன். ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிங்க. அந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், எந்தெந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதுக்கான பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அந்த எக்ஸல் ஷீட்டை பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டாக மாற்றிடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டை நார்மலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி எல்லோரும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லாமல் பாஸ்வேர்ட் போட்டு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சன் மட்டுமே அந்த எக்ஸல் ஷீட்டை பார்க்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் அந்த மாதிரியான ஃபைல்ஸை வந்து நீங்கள் உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ இல்லைனா உங்களோட ஃபோன்லேயோ வைக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பென் ட்ரைவ், ஸோ அது மாதிரியான விஷயங்களில் வந்து அந்த ஃபைலை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது
அவங்க அந்த பென்ட்ரைவை யூஸ் பண்ணி அந்த பாஸ்வேர்டை போட்டு அந்த அக்கௌண்ட்ஸில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து அவங்க ஈஸியாக வெளியே எடுத்துக்க முடியும். ஸோ இந்த விஷயம் மறக்காமல் எல்லோரும் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சன் சொல்லிட்டு கண்டிப்பாக யாருனா ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த டீட்டெயில்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நாளைக்கு உங்களோட சேவிங்ஸ் உங்களை விட்டு போகாமல் வேஸ்ட்டாக போகாமல் அது நம்ம ஃபேமிலியை காப்பாற்றும். ஸோ இது 2வது விஷயம். நெக்ஸ்ட்டு 3வது விஷயம் பார்த்திங்கன்னா நாமினி. ஸோ நீங்கள் எந்த ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் கம்பல்சரி அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு நாமினியை வந்து போடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேர்க்கலை, உங்கள் அக்கௌண்ட்டில் நாமினிஸ் யாருமே சேர்க்கலை அப்படின்னா கம்பல்சரி என்ன பண்ணுங்கள், உங்கள் பேங்க்லேயோ இல்லை நீங்கள் எங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸில் வந்து நாமினியை வந்து கம்பல்சரி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து இது மாதிரியான பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லலை அப்படின்னா கூட, அவங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட, அவங்களுக்கு என்னென்ன அக்கௌண்ட்டில் உங்கள் அமௌண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதும். நீங்கள் அவங்கள நாமினியாக போட்டிருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில், அதாவது தவறுதலாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க அதை யூஸ் பண்ணி அந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்லேருந்து மீண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 3வது விஷயம், நாமினி போடுறது. நெக்ஸ்ட்டு 4வது விஷயம் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ ஆப்ரேஷன் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்றதுல வந்து 2 விதமான ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாக பார்த்தோன்னா நம்ம சிங்கிள் அக்கௌண்ட் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த சிங்கிள் அக்கௌண்ட், அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட், அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் எப்படின்னா 2 விதமான டைப் இருக்குது. அதில் ஒன்றுன்னா இஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இஓஎஸ் அப்படின்னா எய்தர் ஆர் சர்வைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நான் அப்படி இல்லைன்னா என்னோட நாமினி, ஸோ அவங்க 2 பேரும் வந்து இந்த அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இல்லைன்னா எனக்கு நாமினியாக யார் போட்டிருக்கணும் அவங்க இந்த அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறது தான் எய்தர், அதாவது இஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எய்தர் ஆர் சர்வைவர் அப்படின்னு சொல்கிற அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லாத மாதிரி யாருனா 2 பேர் இருக்கீங்க, நீங்களும் உங்களோட ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சனும் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் 2 பேர் நேமையும் வந்து அதில் சேர்த்து நாமினியாக, அதாவது அப்ளிகண்ட்டாக சேர்த்து நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயம் மூலமாகவும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ 4 விஷயம் இன்றைக்கி பேசியிருக்கோம். ஃபஸ்ட் 1 விஷயம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட், பேசிக்காக என்னென்ன அக்கௌண்ட் நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படின்றத அதை மறுபடியும் நான் வேணால் ஒரு வாட்டி சொல்கிறேன். சேவிங்ஸ் அக்கௌண்ட், உங்களோட டிமேட் அக்கௌண்ட், இது இல்லாமல் ஒரு பிஎஃப் இல்லை பிபிஎஃப் அக்கௌண்ட். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டை உங்களோட ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சனோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா நாமினி. கம்பல்சரி உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து எங்கெங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அது எல்லா விஷயத்துலையுமே வந்து நாமினி, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி, அதில் வந்து நாமினியை கம்பல்சரி சேருங்க. நீங்கள் எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்றத அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சன்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 4வதாக பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன். ஸோ அது அக்கௌண்ட்டை வந்து ஒன்று இஓஎஸ்ஸாக வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அவங்களால வந்து அந்த அக்கௌண்ட் அக்சஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு தவறான விஷயம் நடக்கும்போது அவங்க அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பாஸ்வேர்ட்ஸ் அது எல்லாத்தையும் வந்து உங்கள் ஃபோன்லேயோ இல்லை உங்களோட பர்சனல் லேப்டாப்லேயோ ஸோ இது மாதிரிலாம் வைக்காதீங்க. மற்றவங்க அக்சஸ் பண்ணுற மாதிரியான இடத்துல வைக்காதீங்க. ஸோ ஒரு பென்ட்ரைவில் அதை ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு அதை பாஸ்வேர்டு இல்லை பிடிஎஃபாக கூட போட்டு அதை ஒரு பாஸ்வேர்டு போட்டு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டாக வச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கும் உங்களோட ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சனுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.